ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம ஒரு சாஃப்ட்வேரோடைய டெமோ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த நியூமராலஜி, ஆஸ்ட்ரோ நியூமராலஜி ஃபீல்டில் நம்ம ஒரு 24 வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை இதில் சந்தித்து இதை எப்படி நம்ம மெருகேற்றி கொள்ளலாம், அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம், இதனை எப்படி மெருகேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி 24/7/365 இதே எங்களுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சாஃப்ட்வேராக இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சாஃப்ட்வேரினுடைய பெயர் கேம் சேஞ்சர் லக். இப்போது எல்லார்ட்டையுமே ஒரு ஹார்ட் ஒர்க்கோ இல்லைன்னா ஒரு டேலண்ட்டோ இருக்குது. எல்லாரும் ஒரு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு தான் அதிர்ஷ்டமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு மேடை கிடைக்குது. நம்மகிட்ட என்னதான் வித்தை இருந்தாலும் அதனை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு மீடியா, ஒரு மேடை இருக்கும் பொழுது தான் இந்த நபர்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குது அப்படிங்கிறது பலரிடம் போய் சேருது. அந்த வாய்ப்பு தான் அதிர்ஷ்டம். அதுதான் நம்மை மேலே தூக்கி விடுவது. அதைத்தான் நாங்கள் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த வாய்ப்பு ஒரு நிறைய பேருக்கு லேட் டைமில் கிடைக்குது, கிடைக்காம போகுது. அப்போல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பாக இருந்தாலும், ஒரு வெற்றியாக இருந்தாலும் அது நம்மளுடைய குழந்தைக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு முதல் திறவுகோல் அந்த பெயர், அதுதான் நேம். அப்போது நேம் இஸ் ஃபேம். அந்த பெயர் தான் அந்த புகழை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு முதல் திறவுகோலாக இருக்குது. அந்த பெயரை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது நிறைய ஜோதிடர்களுக்கே ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. ஒரு குழந்தையுடைய பிறந்த டேட்டை இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இப்போ நம்ம பேசிக்கலாக டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுறோம். குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு, அப்பா பேர் அம்மா பேர் கொடுத்துட்டு, டாட்டர் ஆஃப் கண்ணன் பெண் குழந்தைக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே நமக்கு ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம் கிடைச்சிருது. ஜென்ம நட்சத்திரம் என்னங்கிறது கிடைச்சிருது. அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே கிடைச்சிருது. இன்னும் நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கும் பொழுது இந்த பேஜை மட்டும் நம்ம தனியாக பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். தனியாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதாவது திதி, கரணம், யோகம், அந்த கரணத்துக்கு அதிபதி, யோக கிரகம் என்ன, அவயோகம் என்ன கிரகத்தில் வருது, எந்த கிரகம் முடக்குல இருக்கு, இதனுடைய யோனி, ரஜ்ஜு, வைநாசிகம் எந்த கிரகத்துல வைநாசிகம் வருது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு விவரங்கள் கிடைச்சிருது. கிரகபாத சாரங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ராசிக்கும் கொடுத்துருக்குறோம், நவாம்சத்துக்கும் கொடுத்துருக்குறோம். அதில் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ப்ளஸ் ராசி சக்கரத்தில் நம்ம அஷ்டவர்க்க பரலும் கொடுத்துருக்குறோம். ராசியுடைய பரல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ராசி பரல் இங்கே கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பாப்பா மகர லக்னத்தில் பிறந்திருக்கு. பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், மகரத்துக்கு புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் தான் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். இங்கே புதனுடைய ஆதிக்கத்தில் நம்ம பேர் வைக்கிறதுக்கு எடுத்துருக்கிறோம். புதன் 3ஆம் வீட்டில் நீசமாகி, நீசமான வீட்டினுடைய அதிபதி குரு கேந்திர பலம் ஏறுவது அப்படிங்கிறது இங்கே நீசபங்க ராஜயோகமாக வருது. சுக்கிரனுடைய அமைப்பை கூட நம்ம இங்கே எடுக்கலாம். ஆனால் இங்கே யோகி புதன் அப்படின்னு வருது. அதுவும் இல்லாமல் இப்போ சுக்கிரன் 6ஆம் நம்பர். இப்போ சிங்கிள் நேம் கிளைண்ட் கேட்குறாங்க, இனிஷியல் கேன்னு கொடுக்கணும், அப்பா பேர் கண்ணன். அப்போ நம்ம காலிங் நேம் 4ல் வச்சாதான் 2+4 6ன்னு வரும். இப்போ இங்கே 2+3 எடுத்துக்கிட்டோம்னா 3 காலிங் நேமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். கே 2+3 5 ரைட்டிங் நேமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதுக்கு நம்ம நேம்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது பிரமிட் நியூமராலஜி பிரகாரம் இதே சாஃப்ட்வேர்லேயே பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் நேம்ஸு ஒரு ட்ரையலாக எடுப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த கே விவின்யா அப்படிங்கிற ஒரு நேம் எடுக்கிறேன். நம்பர் 9 வருது. இப்போது நேம் நம்பர் 23, பிரமிட் நம்பர் 9 வருது. இப்போ இந்த நேமை தனியாக நான் ஒரு இடத்துல இங்கே காப்பி பண்ணி ஒரு எம்எஸ் வேர்டுலேயோ பேஜ் மேக்கர்லேயோ வைக்கிறேன். இப்போ இன்னொரு நேமை நான் ட்ரை பண்ணுறேன். இந்த நேம் கே விவித்ரா. இதில் என்னென்னா பிரமிட் நம்பர் 4 வருது. அதனால இந்த இனிஷியலை தூக்கி நான் பேக்கில் கொடுக்குறேன். பிரமிட் நம்பர் 5 வருது. இப்போ இன்னொரு நேம் ட்ரை பண்ணுறேன். கே
வேதிகா. நமக்கு இங்க 21 தான் வருது. அம்மா பேர் வந்து ராதிகா, அதனால கேஆர் வேதிகா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணும்போது பிரமிடு நம்பர் 7 வருது. அதனால இந்த இனிஷியலை தூக்கி பின்னாடி போடும்போது பிரமிடு நம்பர் 6 வருது. இதை ஒரு நேமா எடுக்கலாம். அதே மாதிரி வெண்பா அப்படிங்கிற ஒரு நேமை நான் வந்து ட்ரை பண்றேன். இப்போ 21 வருது, இனிஷியல் வந்து கேஆர் டபுள் இனிஷியல் கொடுக்குறேன். அப்போ 23 வருது, ஆனால் பிரமிடு நம்பர் 4 வருது. அதனால இந்த இனிஷியலை தூக்கி நான் பின்னாடி போடுறேன், பிரமிடு நம்பர் 9 வருது. இப்போ இன்னொரு நேம் நான் வந்து ட்ரை பண்றேன், கே வாருணி. இதில் பார்த்தீங்கன்னா நேம் நம்பர் 23 வருது, பிரமிட் நம்பர் 7 வருது. அதனால இந்த இனிஷியலை தூக்கி பின்னாடி போடும்போது பிரமிட் நம்பர் 2 வருது. இங்கே 2 யூஸ் பண்ணலாம், ஏன்னா இந்த கிரணகால ஜாதகத்தில் சந்திரன் வந்து சொந்த வீட்டில், அதாவது உச்ச வீட்டில் இருக்கு, ராசி நவாம்சத்தில் ஒரே வீட்டில் பாரிஜாத யோகமாக வருது, வளர்பிறை சந்திரன். அப்போ நம்பர் 7க்கு 2 லக்கி. அதனால நம்ம இந்த நேமை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இன்னொரு நேம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன், கே வானவி. நேம் நம்பர் 23, பிரமிடு நம்பர் 6 வருது. இப்போ இன்னொரு நேம் நான் வந்து ட்ரை பண்றேன், கே வர்ஷிகா. நேம் நம்பர் 5, பிரமிடு நம்பர் 5. இப்போ நான் இன்னொரு நேம் ட்ரை பண்றேன், வினுகா. நேம் நம்பர் 5, பிரமிட் நம்பர் 2. திஸ் இஸ் ஆல்சோ a lucky நம்பர். இப்போ நான் இன்னொரு நம்பர் ட்ரை பண்றேன், கே வேதிகா சாஸ்வினி. பிரமிடு நம்பர் 4 வருது. அதனால நான் இதை இக்னோர் பண்றேன். இதை வேணும்னா நம்ம இப்படி போட்டுக்கலாம், இனிஷியல் பின்னாடி போட்டுக்கலாம். இதுலயே இன்னொரு ஆப்ஷன் நான் ட்ரை பண்றேன், கே விபா சாஸ்வினி. இப்போ காலிங் நேம் விபாங்கிறது நம்பர் 1 வரும், நேம் நம்பர் 32 5, பிரமிட் நம்பர் 6 வருது. இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணுறேன், நேம் நம்பர் 5 வருது, பிரமிட் நம்பர் 3 வருது. இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 12 நேம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த 12 நேமையும் தனியாக இங்கே ஒரு பேஜில் கிரியேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் கே விவின்யா பிடிச்சிருக்கு சார், அந்த நேமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் திரும்பவும் இதே சாஃப்ட்வேரில் வந்து இந்த கே விவின்யா அப்படிங்கிற நேமை வந்து ஃபீட் பண்ணி ரிப்போர்ட்டை நான் ஜென்ரேட் பண்ணணும். எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னா, இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுடைய பர்த் டேட் 16க்கு உண்டான பலன், இந்த நேம் நம்பர் 5 வருது அதனுடைய பொதுவான குணங்கள், நேம் நம்பர் 23 உடைய பலன், பிரமிடனுடைய பலன். அதாவது நம்ம இந்த கே விவின்யாக்கு பிரமிடு போட்டோம் இல்லைங்களா, இந்த பிரமிடு நம்பர் 9 வருது பார்த்தீங்களா, 36 9, இதனுடைய பலன். அப்புறம் இவங்களுக்கு லக்கு என்னென்ன அப்படின்னா நம்பர்ஸ் என்னென்ன, லக்கி டேட்ஸு, லக்கி டைரக்ஷன், அப்புறம் இவங்களுக்கு லக்கி கலர்ஸு, இவங்க எந்தெந்த கலர்ஸ் அவாய்டு பண்ணணும், இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, என்னென்ன ஸ்டோன்ஸ் இவங்களுக்கு லக்கி, என்னென்ன தானியம், என்ன உலோகம், என்ன வஸ்திரம், அதாவது என்ன சமித்து யாகம் பண்ணும்போது என்ன புஷ்பம், என்ன சுவை இவங்களுக்கு லக்கி, இதெல்லாம் தனியாக வந்துடும். அப்புறம் இந்த உள்ள எழுத்துக்கள் வியினுடைய பலன் என்ன, ஐயோடைய பலன் என்ன, என்னுடைய பலன் என்ன, ஒய்யோடைய பலன் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வந்துடும். இதை நம்ம ஒரு பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இந்த பிடிஎஃப் கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜ் வருது. இது பார்க்கறதுக்குமே ரொம்பவும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இந்த பிடிஎஃப் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க 101% கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. சார், சில இடங்களில் நம்ம கொடுக்குற அந்த 10 நேம்ஸ் 15 நேம்ஸுங்கிறது கிளைண்ட்டுக்கு ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா சில நட்சத்திரங்களில் நமக்கு நிறைய நேம்ஸ் கிடைக்காது. இது எல்லாமே அந்த நட்சத்திரத்தின் ஆரம்ப எடுத்து வச்சு நம்ம பண்ணுறதுனால
அப்போ நம்ம கிளைண்ட்டிட்டேருந்து வாங்குற அமௌண்ட்டு ஒரு நார்மல் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு 1 வீக்கு 10 டேஸ் டைம் செலவு பண்ண முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணலாம், பேபி நேமில் போய் இது வந்து சிஸ்டம் இந்த சாஃப்ட்வேர் சஜஸ்ட் பண்ணுறது நம்பர் 6 and 5. நான் 6ஐ இக்னோர் பண்ணிவிட்டு 5ல் மட்டும் எனக்கு நேம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போது இந்த 5ல் வந்து நம்ம நேம்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு 320 நேம்ஸ் வரைக்கும் சஜஷன்ஸ் கொடுக்குது. இந்த சாஃப்ட்வேரில் இவ்வளவு நேம்ஸ் கிடைக்கிது நம்பர் 5ல். இதில் வந்து நேம் நம்பரும் இருக்கும், பிரமிடு நம்பரும் இருக்கும். சார் எங்களுக்கு நேமும் 5 வேணும், பிரமிடும் 5 வேணும், அந்த மாதிரி நேம்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னா நம்ம இங்கே 5ன்னு சஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நேம் நம்பர் 5, பிரமிட் நம்பர் 5 மட்டும் வரும். சார் மகரத்துக்கு 6ம் ஃபேவரபிளாக தானே சார் இருக்குது, அப்போ நேம் நம்பர் 5, பிரமிடு நம்பர் 6 வர்றதை சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா 6 இங்கே நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா 6 வரக்கூடிய அந்த லிஸ்ட்டை மட்டும் தனியாக இங்கே நமக்கு எடுத்து காமிக்கும். பிரமிடு நம்பர் 1 வர்றதை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா தனியாக அந்த லிஸ்ட்டில் நமக்கு பிரமிடு நம்பர் 1 வர்றது மட்டும் நம்ம தனியாக ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. இப்போ இதில் பிரமிடு நம்பர் 1 வர்றது மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்த்தோம்னா 36 நேம்ஸ் வருது. இதில் வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து இந்த நேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, பர்டிகுலர் நேம். இப்போ எங்களுக்கு விஷ்ணு பிரியா பிடிச்சிருக்குன்னு கிளைண்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நேமுக்கு நம்ம அவங்களுக்கு தனியாக பிடிஎஃப் போட்டு கொடுத்துக்கலாம். இதையும் தவிர டபுள் நேம்ஸ் வேணும் சார், எங்களுக்கு பின்னாடி முருகன் பேர் கேட்கணும், பின்னாடி வந்து எங்களுக்கு முருகன் பேர் சேர்க்கணும், இல்லை பெருமாள் பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம இனிஷியல் இல்லாமல் நேமை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். எப்படி ஜென்ரேட் பண்ணலான்னா நம்பர் 1, 2, 3, 5, 6, 9 வழக்கமாக 1, 3, 5, 6, 9 காலிங் நேம்ஸாக வைக்கலாம். இங்கே வந்து நம்பர் 7ங்கிறதுனால 2 இஸ் ஆல்சோ லக்கி, அதனால நம்பர் 2வையும் வச்சு நான் என்னென்ன பாசிபிலிட்டி என்னென்ன காம்போ இருக்கோ எல்லா காம்போவையும் இந்த நட்சத்திரத்துக்கு நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இதில் நமக்கு கிட்டத்தட்ட 2000 நேம்ஸ் வருது. இந்த 2000 நேம்ஸையும் நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம். வழக்கமாக அஸ்ட்ராலஜரையோ இல்லை நியூமராலஜிஸ்டையோ கிளைண்ட்டு தான் போட்டு திணற அடிப்பாங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நேம்ஸ் கொடுங்க, எக்ஸ்ட்ரா நேம்ஸ் கொடுங்கன்னு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக போய் நம்ம அவங்கள திணற அடித்து 2000 நேம்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், 2000 நேம்ஸில் நீங்கள் எங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னால் நம்மளே அவங்கள திணற அடிச்சிடலாம். அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு இதில் விபா அப்படிங்கிற பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ அந்த விபாவில் வந்து நம்ம டபுள் நேம்ங்கிறதுனால நம்ம 5 வர்ற மாதிரியும் செட் பண்ணலாம், 6 வர்ற மாதிரியும் இங்கே செட் பண்ணலாம். இப்போ இந்த விபாவில் என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா இனிஷியல் கே வச்சு இப்போ கே விபா மகிழினி அப்படிங்கிற நேமை நான் வந்து எடுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா பிரமிடு நம்பர் 5 நேம் நம்பர் 33 6 வருது. காலிங் நேம் மட்டும் தனியாக பார்த்தோம்னா நமக்கு 1 வருது. இப்போ இந்த நேமை நம்ம வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா இந்த நேமுக்கு உண்டான கம்ப்ளீட் லிட்ரேச்சர், பெயரின் பலன், பிரமிடு பலன் எல்லாமே நம்ம பிடிஎஃபாக எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜஸ்க்கு அந்த பிடிஎஃப் நமக்கு வரும். அந்த பிடிஎஃப் ரொம்பவும் டீட்டெயில்டு ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நேமில் பார்த்தோம்னா ஒரு நட்சத்திரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 நேம், அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 3000 நேம்ஸ் வரைக்கும் இருக்குது. டோட்டலாக ஒரு 1.25 to 2 லட்சம் நேம்ஸ் இதில் கொடுத்துருக்குறோம். ஒன்ஸ் இன் 2-3 இயர்ஸ் நாங்களும் இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போது மொபைல் நம்பர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம நம்பரை ஃபீடு பண்ணுறோம். அப்போது நம்ம டோட்டல் நம்பர் 6 வருது, எனக்கு 6 லக்கி அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த மொபைல் நம்பருக்கும் நம்ம பிரமிடு நம்பர் இங்கே பார்க்கணும், அதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். அப்போ இங்கே பிரமிட் நம்பர் 8 வருது. அப்போ இந்த நம்பர் வந்து எனக்கு லக்கி கிடையாது.
அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற நம்பர்ஸ் வர்ற மாதிரி காம்பினேஷன் நம்ம வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 60 லக்கியாக வருது அப்படின்னா, இதே இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அதே 60 வருது, பிரமிட் நம்பர் 9 வருது. ஸோ இது எனக்கு லக்கியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதில் வெறும் நம்பர் மட்டும் பார்க்காம 2 டிஜிட்டாக பிரித்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுங்கிறது அந்த நம்பர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வருமானம், 2வது 2 டிஜிட் அவங்களுடைய வெற்றி எதனால வருது, எப்படி வருது, 3வது 2 டிஜிட் அவங்களுடைய கடன் தீர்வு எப்படி கிடைக்கும். இப்போ இதே இடத்துல கடன் தீர்வு வந்து இங்கே 8 வருதுன்னா உழைப்பின் மூலம் கடன் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்கு, இவங்களுடைய பாக்கியம் எப்படி இருக்கு, ஒரு நல்ல லக்ஸரி வெஹிக்கிள் வாங்குறது. இதுல சில இடத்துல நம்பர்ஸ் நெகட்டிவா இருக்கும் பொழுது எந்தெந்த நம்பர் நெகட்டிவ்ங்கிறதுக்கு ரெட் மார்க் வந்துடும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை அப்படியே நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம இதில் ஒரு சில நம்பர்ஸ் நம்ம டைப் பண்ணும்போதே ரெட் கலர் வர ஆரம்பிச்சிடும் மொபைல் நம்பர்ஸில். இந்தந்த நம்பர்லாம் வந்து நம்ம அவாய்டு பண்ணணும். இப்போது மொபைல் நம்பர் பார்க்கும் பொழுது நம்ம அந்த 10 டிஜிட்டை மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த மொபைல் நம்பருடைய பிரமிட் நம்பருடைய பலனும் நமக்கு சாதகமாக இருக்கணும், டோட்டல் நம்பரும் நமக்கு சாதகமாக இருக்கணும், தனித்தனியாக வரக்கூடிய அந்த 2 டிஜிட்ஸும் நமக்கு சாதகமாக இருக்கணும். 2 வீலர் 4 வீலருக்கு எல்லாரும் அந்த 4 டிஜிட் நம்பர்ஸை மட்டும்தான் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இன்க்ளூடிங் த ஆல்ஃபபெட் சீரீஸ் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணணும். ஸோ அந்த 4 டிஜிட்டோடைய டோட்டலும் நமக்கு சாதகமாக இருக்கணும். கம்ப்ளீட் டோட்டல் வரக்கூடிய அந்த கூட்டு எண்ணும் நமக்கு சாதகமாக இருக்கணும். இதற்கும் நம்ம வந்து பிரமிட் நம்பர் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, பிரமிட் நியூமராலஜி தெரிஞ்சவங்க இந்த சாஃப்ட்வேரை வச்சு ஈஸியாக 2 வீலர் நம்பர்ஸ், மொபைல் நம்பர்ஸ், கார் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணிடலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த விஷயங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, நாங்கள் நடத்தக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோ நியூமராலஜி கோர்ஸில் சேர்ந்து இந்த விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக கற்றுக்கொள்ள முடியும். இதில் பார்த்திங்கன்னா 2 வீலர் நம்பர்ஸ் நம்ம மாற்றி மாற்றி போடும் பொழுது ஒவ்வொரு நம்பருக்கு உண்டான பலன் என்ன, டோட்டல் நம்பருக்கு என்ன பலன், பிரமிட் நம்பருக்கு என்ன பலன், அந்த 4 நம்பர்களுக்கு மட்டும் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு பிடிஎஃபாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு இதில் வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 வீலர் நம்பர்ஸோடைய பிரமிட் நம்பர் கால்குலேஷன் பார்த்திங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவைலபிள் சீரீஸில் இந்த நம்பரை மாற்றி மாற்றி நம்ம போட்டு பார்க்கும் பொழுது நம்ம கிளைண்ட்டுக்கு ஒரு 1000 நம்பர்ஸ் அவங்க நமக்கு ரேஞ்சு கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சில் ஒரு 10 to 12 மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர்ஸ் நம்ம கிளைண்ட்டுக்கு எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஆனது நேம் நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, பிரமிட் நியூமராலஜியில் ஈவன் ஃபார் அடல்ட்ஸ் நம்ம நேம் கரெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த நேமை எப்படி பவர்ஃபுல்லாக செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இதில் கால்குலேஷனில் இனிஷியலை முன்னாடி போட்டால் பிரமிட் நம்பர் எப்படி வருது, பின்னாடி போடும்பொழுது இங்கே பிரமிட் நம்பர் 4 வர்றதுனால இது ஃபேவரபுளாக வரலை. இப்போது இதே கிளைண்ட்டுக்கு நேம் நம்பர் 5 வேணும் அப்படின்னா இவருடைய நேம் கண்ணன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீ கண்ணன் அப்படின்னு நான் வந்து சேர்க்குறேன். இங்கே பிரமிட் நம்பர் 2 வருது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் நம்பர் 41 வரணுங்கிறதுக்காக இனிஷியலை தூக்கி பின்னாடி போடுறேன். இப்போ நேம் நம்பர் 41 5 வருது, பிரமிட் நம்பர் 1 வருது. திஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் காம்பினேஷன் விச் கேன் பி டன் ஆஸ் பர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி. இந்த நேமை அப்படியே நம்ம எடுத்து இந்த நேமனுடைய பலன் என்ன, நேம் நம்பருடைய பலன் என்ன, பிரமிட் நம்பருடைய பலன் என்ன, எல்லாமே நம்ம ஒரு பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிளைண்ட்டுக்கிட்ட கிடைக்கும், நல்ல ரிசல்ட் ஓரியன்டாகவும் இருக்கும்.
இதே சாஃப்ட்வேர்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, பேருக்கு பின்னாடி சில பேர் சாமி பேர் வேணும், முருகன் பேர் வேணும், பெண் குழந்தைக்கு பேருக்கு பின்னாடி நீங்க சஷ்டிகா அப்படின்னு சேருங்கன்னு சொன்னாங்கன்னா, இங்க பின் சேர்க்க அப்படின்னு சஷ்டிகான்னு கொடுத்துட்டு இனிஷியல் அப்பா பேரு கே கொடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல என்னென்ன காம்போஸ் இருக்கோ அவ்வளவு காம்போஸுமே இங்க நமக்கு ஜெனரேட் ஆயிடும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 644 நேம்ஸ் வருது. இதில் எனக்கு பர்டிகுலராக பிரமிடு நம்பர் 5 தான் வேணும் அப்படின்னா இங்கே நம்ம அதை எனேபிள் பண்ணி டிக் கொடுத்துட்டோம்னா பிரமிடு நம்பர் 5 வர்றது மட்டும் நமக்கு 67 காம்போஸ் கொடுக்குது. இதில் இன்னொரு ஆப்ஷன், இப்போ பேருக்கு பின்னாடி ஸ்ரீ வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், முன்னாடி ஸ்ரீ வேணும்னு சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு இனிஷியலே வேணாம், அப்பா பேரை பின்னாடி முழுசா வர்ற மாதிரி போட்டுருங்க அப்படின்னு நம்ம ஜெனரேட் பண்ணினோம்னா இதுல என்னென்ன காம்போஸ் வருதோ அந்த காம்போஸ் எல்லாமே நமக்கு தனியா ஜெனரேட் ஆயிடும். 661 நேம்ஸ் வந்திருக்கு. இதுல எனக்கு பிரமிடு நம்பர் 1 வர்றது மட்டும் வேணும் அப்படின்னா அதை நம்ம இங்க எனேபிள் பண்ணி பார்த்தோம்னா இதுல நமக்கு 71 நேம்ஸ் கிடைக்குது. இதில் எந்த நேமை கிளைண்ட் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தனியாக நம்ம பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பேரெல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரு 2000 ரூபாயோ இல்லை 1500 கொடுக்குறாங்க, இல்லை ஒரு 3000 ரூபாயோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இதுதான் சார் உங்கள் பேர் அப்படின்னு சும்மா ஒரு மெசேஜோ ஒரு பேப்பர்லேயோ எழுதி கொடுத்தா அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி இருக்காது. அந்த ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்குற விஷயம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுங்கிறதும் இந்த சாஃப்ட்வேரில் நம்ம ரொம்பவும் யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்திருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். இது ஒருவேளை ஒரு அடல்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பெயரை மாற்றி கொடுப்பதன் மூலம் அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுப்பது, அவங்களுக்கு ஃபோன் நம்பர் லக்கி நம்பராக எப்படி செலக்ட் செய்வது. நிறைய பேர் இந்த இடத்துல ரொம்பவும் குழப்பம் அடைகிறார்கள். அதாவது அவங்களுக்கு லக்கி நம்பராக ஒருவேளை 5ஆம் நம்பர் அமைஞ்சிருச்சு, 6ஆம் நம்பர் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கூட்டு நம்பர் மட்டும் 5ஆம் நம்பர்லேயோ 6ஆம் நம்பர்லேயோ வந்தால் பத்தாது. நடுவில் வரக்கூடிய நம்பர்ஸும் அவர்களுக்கு ஃபேவரபிளாக வரணும். அந்த நம்பரில் எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு எடுத்து காமிக்கும். ப்ளஸ் வெறும் நம்பர் மட்டும் ஃபேவரபிளாக வந்தால் பத்தாது, அந்த பிரமிடு நம்பரும் ஃபேவரபிளாக இருக்க வேண்டும். வாகன எண்கள் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க, இப்போ வாகனத்தில் அந்த 4 நம்பர் வருது பார்த்தீங்களா, இப்போ 5566 அப்படின்னு வருது, அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த 4 நம்பரை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த 5566ங்கிறது கவர்மெண்ட் உங்களுக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 200 வண்டிகளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ TN05AB 5566ங்கிறது உங்கள் ஒரு வாகனத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த வாகனத்தில் உள்ள அந்த 4 டிஜிட்ஸ் ப்ளஸ் அந்த மொத்தமும் சேர்த்து இதற்கு அந்த 4 டிஜிட்டுக்கு என்ன மதிப்பு, அந்த டோட்டலுக்கு என்ன மதிப்பு, இதனுடைய பிரமிடு நம்பர் என்ன, இதனுடைய பலன் என்ன, இது உங்களுக்கு ஒத்து வருமா, லக்கியாக இருக்கிறதா, இதனுடைய நேம் நம்பர் அதாவது இதனுடைய வேல்யூடைய பலன் என்ன, பிரமிடனுடைய பலன் என்ன, இதையும் சாஃப்ட்வேரில் எடுப்பது. இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு 2 வீலருக்கோ 4 வீலருக்கோ நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நம்பருடைய ரிப்போர்ட்டை எப்படி கொடுப்பது, ஃபோன் நம்பருடைய ரிப்போர்ட்டை எப்படி கொடுப்பது, எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. அதிகமாக ஜோதிடர்களுக்கும் இந்த நியூமராலஜிஸ்ட்டுக்கும் ரொம்பவும் தேவைப்படக்கூடிய விஷயம். இல்லை ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம், நாங்கள் நிறைய ஃபோன் நம்பர் எடுக்க போகிறோம், நாங்கள் நிறைய வாகனங்கள் எடுக்க போகிறோம், பெரிய குடும்பம், எங்களுடைய ஃபேமிலியில் நிறைய ஃபோன் நம்பர் எடுக்கிறோம் அப்படிங்கிற இந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் என்பது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த விஷயங்களை இப்பொழுது நாங்கள் பாடமாக எடுக்க தொடங்கியுள்ளோம். ஏற்கனவே 2 பேட்ச் முடித்து விட்டோம். இப்போ எப்படி குழந்தைகளுக்கு பெயர் அமைப்பது, இதைத்தான் முதலில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இதே டைம் எப்படி நம்ம மொபைல் நம்பர் லக்கி நம்பர் எடுப்பது, எப்படி வாகனங்கள் எடுக்கும் பொழுது லக்கி நம்பர் எடுப்பது, இதனை எல்லாம் நாம் பழகி கொண்டால் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வெற்றியாக வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பேசிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருந்தால் போரும். அதாவது எந்தெந்த ராசி, அதில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது, என்னென்ன லக்னம் அப்படிங்கிறது. பிறகு நாளடைவில் நீங்கள் உங்களுடைய அஸ்ட்ராலஜி நாலேஜை டெவலப் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பார்கள். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களை குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு நாம் என்னென்ன பேர் வைக்கிறோமோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் குரூப்பில் நம்ம பதிவிட்டு கொண்டு தான் இருப்போம். இப்போ மிருகசீஷ நட்சத்திரம் ஆரம்ப எழுத்து KV,
இப்போ இந்த எழுத்துக்களில் ட்ரெண்டிங்கான நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த குரூப்பில் பதிவிடுவோம். ஸோ தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை அந்த ஒரு குழுவாக அங்கே வந்து டிபேட் செய்யும்போது, விவாதம் செய்யும்போது, ஆலோசனைகளை பெறும் பொழுது உங்களுடைய நாலேஜ் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த கோர்ஸில் சேர்ந்து பழக வேண்டும் அப்படின்னா கூட கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களது தகவலை தெரிவியுங்கள். இதற்குண்டான கட்டணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.